மோர் குழம்பு செய்கிறதுக்கு நான் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேங்க. தேங்காய் எண்ணெய் இருக்கிறவங்க எடுத்துக்கோங்க, இல்லாதவங்க வேறு எந்த எண்ணெயில் வேணாலும் செய்யலாம். தேங்காய் எண்ணெய் நல்ல உடம்புக்கும் நல்லது, சுவையை அதிகரிக்கும். அதனால் நான் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். தேங்காய் எண்ணெய் காஞ்சதும் கடுகை போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் நாம் ஜீரகம், உளுத்தம்பருப்பு, வெந்தயம் இதை போட போகிறோம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். வெந்தயம் ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது. எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுங்க, சுவை அதிகமாக இருக்கும். இது பொரிஞ்சதும் நான் கையில் இருக்க பொருளை நான் சேர்த்துட்றேன். கடுகு பொரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ நாம் வெந்தயம், ஜீரகம், உளுத்தம்பருப்பு இதெல்லாமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நாம் இது நல்லா பொரிஞ்சதும் வாங்க நாம் வச்சுருக்க ஒவ்வொரு பொருளையும் நம்ம சேர்க்கலாம். பாருங்கள், இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சியெல்லாம் கரிஞ்சிடக்கூடாது, நல்லா வாசமாக இருக்கும். இஞ்சி ஜீரண சக்தியும் ரொம்ப நல்லது. இப்போ நாம் பூண்டு சேர்த்துருவோம். எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் தாங்க இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்ல வாசமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த தேங்காய் வாசனையும் அந்த இஞ்சி பொரிஞ்ச ஸ்மெல்லும் வெந்தயமும் சூப்பராக இருக்குது. அதுக்கு பிறகு வெங்காயம் சேர்த்துருங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை எல்லாமே சேர்த்துடலாம். உங்கள்கிட்ட நான் சேர்த்த பிறகு காட்டுறேன். பாருங்கள், எல்லாமே சேர்த்தாச்சு. மீடியம் ஃப்ளேமில் வைங்க, ஏன்னா இதுவாகிடுச்சுன்னா நல்லா இருக்காது. அதுக்கு தான் அதை திரும்பி திரும்பி சொல்கிறேன். இதை நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் நல்ல பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் இன்னும் வேணும்னா வரமிளகா கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இதில் பெருங்காய பொடி, மஞ்சள் பொடி சேர்க்க போகிறேன். இதோட நான் கொஞ்சம் சில்லி பவுடர் சேர்க்குறேன். கொஞ்சம் சில்லி, ஏற்கனவே மிளகாலாம் சேர்த்துருக்கோம். கொஞ்சம் இந்த சில்லி பவுடர் சேர்த்தா இன்னும் கூட கொஞ்சம் நமக்கு சுவையை அதிகரித்து காட்டும். விருப்பம் இருக்கவங்க சேருங்க, விருப்பம் இல்லாதவங்க வேண்டாம். அவ்வளோதாங்க. இப்போ நாம் இதில் தயிரை சேர்த்துடலாம். பாருங்கள், நான் தயிரை பல்ஸ் மோடில் தயிரை இது பண்ணி கொண்டு வந்துட்டேன். பாருங்கள், கெட்டியெல்லாம் இல்லாமல் கட்டி முட்டியமாக இல்லாமல் நல்லாயிருக்கு. இப்போ இதில் நமக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். நான் ஒரு 2 கிளாஸ் தண்ணி விடுறேன். 2 கிளாஸ் தண்ணி விட்டுட்டேங்க. இப்போ நாம் அடுப்பில் இதை விட்டுடலாம். ரொம்ப சூடு இருக்கக்கூடாதுங்க, வெறும் இது சூடு தான் ஏறணுமே தவிர ரொம்ப நீங்கள் அடுப்பில் கொதிக்க வைக்கக்கூடாது, அதுக்கப்புறம் நீர்த்து போயிடும். பார்த்தீங்கன்னா ஒரு 2 துண்டு பூசணிக்காவை நான் நறுக்கி வேக வச்சுருக்கேன். இதை நான் அதில் போட்டுடுறேன். உங்ககிட்ட பூசணிக்காய் இல்லைனாலும் வீட்டில் இருக்கிற எந்த காய் வேணாலும் இதில் போடலாம். வேக வச்சு எடுத்தனால நான் இதை அப்படியே போட்டுடுறேன். நீங்களும் வேக வச்சுக்கோங்க. ஒரு பெரட்டி இப்போ நாம் மோரை நாம் இதில் விட்டுடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நான் மோரை விட போகிறேன். மோர் சூடு தான் ஆகணும், ரொம்ப கொதிக்கக்கூடாது. இதை நான் கலக்கிட்ட பிறகு உங்களுக்கு காட்டுறேன். கலக்கி விட்டாச்சுங்க. இது ரொம்ப கொதிக்கக்கூடாது, நுரக்கட்டி வரா மாதிரி இருக்கும் போது நாம் இதை இறக்கிடணும். உப்பு காரம்லாம் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க. டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க, வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா நுரக்கட்டி வரட்டும், உங்களுக்கு நான் காட்டுறேன். ரொம்ப சுலபமான முறைங்க. வேலைக்கு போகிறவங்கலேருந்து பேச்சுலர்ஸ்லேருந்து எல்லாருமே செய்யலாம். இதுக்கு ஒரு பகோடா மாதிரி இருந்தால் கூட ரொம்ப அருமையாக இருக்கும். இது வெயிலுக்கும் ரொம்ப நல்லது, அதனால் இதை செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிள் மெத்தடு தான். தேங்காய் இல்லாமல் செஞ்சது. இது தேங்காய் போட்டும் செய்யலாம், பருப்பு அரிசி போட்டும் செய்யலாம், நிறைய முறை இருக்குங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள்,
மோர் சூடாயிடுச்சு. இப்போ நீங்கள் சூடாக சாதம் வச்சு போட்டு சாப்பிடலாம். அவ்வளோதாங்க, மோர் குழம்பு ரெடி. இதை செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.